அமெரிக்காவில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மோதிய விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ளவர்கள் மீட்கும் பணி நடந்து வருகிறது. அமெரிக்காவில் கான்சாஸில் இருந்து புறப்பட்ட ஏர்லைன்ஸ் விமானம் வாஷிங்டன் ரீகான் தேசிய விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரீகான் விமான நிலையத்தில் தரையிறங்க போடாமக் நதியின் மேல் தாழ்வாக விமானம் பறந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது பயணிகள் விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் விமானம் ஆற்றில் விழுந்து நொறுங்கியது. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. பயணிகள் விமானத்தில் 64 பேரும் இராணுவ ஹெலிகாப்டரில் 3 பேரும் பயணித்திருந்தனர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அமெரிக்க பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 18 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரீகான் தேசிய விமான நிலையம் மூடப்பட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.